அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் 12ஆம் வகுப்பு கல்வி தொகுதிக்கான ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இந்த எஸ்எஸ்சியோட சிஹெச்எஸ்எல்காக எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், அதுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. வருடம் இதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ 2025ஆம் ஆண்டிற்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க வெப்சைட்டில். கிட்டத்தட்ட 3131 காலி பணியிடங்களுக்கு கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த மாதிரியான அசிஸ்டன்ட் போஸ்ட், இது மாதிரியான பதவிகளுக்கு 3000க்கு அதிகமான காலி பணியிடங்கள் வச்சு வெளியிட்டிருக்காங்க. வாங்க முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யார் யார் அப்ளை பண்ணிக்கலாம், எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் பல வீடியோவில், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது மத்திய அரசு நிறுவனங்கள் எல்லாம் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக வச்சிருக்க நிறுவனம் அது. இப்போ அந்த கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் சிஹெச்எஸ்எல்க்கு 12th லெவலில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான ஆரம்ப தேதின்னு பார்த்தீங்கன்னா 23/6/2025. இப்போ ஜூன் 23லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 18/7/2025. ஜூலை மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 3131 காலி பணியிடங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது இன்க்ரீஸ் பண்ணால் அவங்கன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த நோட்டிஃபிகேஷனில் 3131 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன பதவிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோயர் டிவிஷன் கிளர்க்கு எல்டிசி, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் அந்த போஸ்ட்டுக்கும், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அந்த போஸ்ட்டுக்கும், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேயே கிரேட் ஏக்கான போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விதமான பதவிகளுக்கு எடுத்திருக்காங்க. இந்த லோயர் டிவிஷன்ஸ் கிளர்க் எல்டிசி அதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,900லேருந்து 63,200 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ரெண்டுக்குமே எவ்வளோ சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 25,500லேருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கு இதற்கான சம்பள விகிதம் கொடுக்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3131 வேக்கன்சிஸுக்கு தான் இந்த 3 போஸ்ட்டையும் உங்களுக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் இந்தியாவை சேர்ந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான வயது வரம்பு என்னென்னு பார்க்கணும் இல்லையா. நீங்கள் 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணுங்க. 27 வயது தான் அதிகபட்ச வயது தளர்வும் இருக்குது, அதையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 5 வருடங்கள் வயது தளர்வு இருக்குது. ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னாக்கா 3 வருடங்கள் வயது தளர்வு இருக்குது. பிடபிள்யூபிடியில் அன்ரிசர்வ்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா 10 வருடங்கள் வயது தளர்வு இருக்குது. பிடபிள்யூபிடியில் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 13 வருடங்கள் வயது தளர்வு இருக்குது. பிடபிள்யூபிடியில் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா 15 வருடங்கள் வயது தளர்வு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது பொதுவாக கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற வயது தளர்வு தான். ஓகேங்களா, இந்த வயது வரம்புக்கு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. மறந்துடக்கூடாது, வயதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்துடலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேயே கிரேட் ஏ அதுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். வித் சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் மேக்ஸோட நீங்கள் படிச்சிருக்கணும் 12th. ஓகேங்களா. அடுத்து எல்டிசி ஜேஏசி அந்த கிளர்க்குக்கான அதுக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, 12ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு தான் அது கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 12th லெவல் எக்ஸாமினேஷன் தான் இது. இந்த பதவிகளுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் பண்ணிக்கலாம். அது நான் கடைசியில் எப்படி பண்ணுறது, எங்கே போய்ட்டு பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது இதற்கான விண்ணப்ப கட்டணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸ். பெண்களுக்கு, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னாக்காலும், எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கட்டணம் கிடையாது. மற்ற எல்லாருக்கும் 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேங்களா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இதற்கான எக்ஸாம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எக்ஸாம் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் Tier 1 Tier 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். அது பார்த்தீங்க அவங்களாம் தமிழ்நாட்டிலே உங்களுக்கு இருக்குங்க. அது எங்கே இருக்கணுங்கிறது இப்போ நம்ம இதில் பார்த்துடலாம். நான் உங்களுக்கு லொக்கேஷனை சொல்லிடுறேன்.
தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் அவங்க இந்த இது வைக்கிறாங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, இது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலையும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வைக்கிறாங்க. இங்கே மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். இப்போ நம்ம தேர்வு செய்யும் முறை, இந்த 12th லெவலில் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான உங்களுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா Tier 1, Tier 2 அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு Tier 1ல் ஒன்று எக்ஸாமினேஷன்ஸ்க்கான சிலபஸ் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்குது. அடுத்து Tier 2க்கான எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குங்கிறதையும் சிலபஸ் நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கில் டெஸ்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட் மாதிரியும், அப்புறம் அந்த கிளர்க்குக்கும் அந்த ஜேஏசி அந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப்பிங் டெஸ்ட்டும் பார்ப்பாங்க. அதை தொடர்ந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதோட உங்களுக்கு அது முடியுதுங்க செலெக்ஷன் ப்ராசஸ். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். இந்த முறையில் தான் உங்களை இந்த எக்ஸாமுக்கு தேர்வு பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இது தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எக்ஸாமினேஷன் என்ன இதில் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். எக்ஸாமினேஷன்ஸ் வந்து லாங்குவேஜஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஒரு 15 விதமான லாங்குவேஜஸில் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. அதில் நம்ம தமிழும் இருக்குது. ஓகேவா? எக்ஸாம் வந்து உங்களுக்கு தமிழே இருக்கிறதுனால நிறைய பேர் கண்டிப்பாக இதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ தமிழ் இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் 12th 10th லெவலில் இருக்கிறதுலாம் உங்களுக்கு தமிழே எக்ஸாமினேஷன் வைக்கிறதுனால இது ஒரு நல்ல விஷயம். இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். தமிழ் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 14 லாங்குவேஜஸில் வைக்கிறாங்க. நீங்கள் தமிழில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு, கேண்டிடேட்ஸ்க்கு இங்கேருந்து அப்ளை பண்ணுறவங்க தமிழில் இருக்குங்கிற இந்த விஷயத்தை உள்வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம நெருக்கிய எல்லா விவரங்களும் பார்த்துட்டோம். இந்த 3131 காலி பணியிடங்களுக்கு எஸ்எஸ்சியில் சிஹெச்எஸ்எல்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டாங்க. அதை நம்ம பார்த்துட்டோம். இது கண்டிப்பாக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை தரவை படிங்க, அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் ssc.government.in அந்த வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா அப்ளைன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க அதில் பாருங்கள் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு ஆப்ஷன் இருக்கும். கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் 10+2 எக்ஸாமினேஷன்ஸ், அதுக்கு பக்கத்தில் அப்ளைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ரிஜிஸ்டர்க்கான லிங்க் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஆல்ரெடி இதில் எஸ்எஸ்சியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா லாகின் ஆப்ஷன் இருக்கும். உள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணுங்க. 2 நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதை பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த விவரம் நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ்லேயே எக்ஸாமினேஷன் இருக்கிறதும் தெரியாமல் இருக்கும். நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாக தான் அவங்களுக்கு இதை தெரியப்படுத்த முடியும். கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.